2023ஆம் ஆண்டுக்கான கலை மாமணி விருதை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 6 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்குங்க தமிழ் திரையுலகில். இல்லை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நடிகர் மணிகண்டன், நடிகர் ஜார்ஜ் மரியான், மியூசிக் டைரக்டர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், சாண்டி மாஸ்டர் அண்ட் நிக்கில் முருகன் இவங்க 6 பேருக்கு தான் இந்த விருது அப்படின்றது வழங்கப்பட இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நடிகர் மணிகண்டன் நடித்த குட் நைட் திரைப்படம், அவர் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படம் 2023ஆம் ஆண்டு தான் வெளிவந்துச்சு. கிரிட்டிக்கலையும் சரி கமர்ஷியல் வைஸும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் கொடுத்துருந்துச்சு. ஒரு நல்ல நடிகம்பா அப்படின்ற அந்த பேரையும் மணிகண்டன் கொடுத்துருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன ரோலில் பல திரைப்படங்களில் அவர் நடிச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி தான் அனிருத் பற்றி நம்ம சொல்ல வேணாம், ஹீ டிசர்வ் இட். ஏன்னா பல விருதுகளை அவர் வாங்கியிருக்கார். அந்த 2023 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா லியோ, ஜெயிலர், ஜவான் அப்படின்ட்டு பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்களுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருந்தார். அண்டு ஜார்ஜ் மரியான் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர். லியோலாம் கூட அந்த வருடத்தில் நடிச்சிருந்தார். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே தன்னை மாற்றி நடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டில் அவரும் ஒருத்தர். அவருக்குமே இந்த ஒரு விருது கொடுத்துருக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பாடகி ஸ்வேதா மோகன் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. நம்ம கேட்டு மயங்கக்கூடிய பல மெலடிஸ் அவங்க குரல்களை தான் நம்ம கேட்டிருப்போம். அண்ட் சாண்டி மாஸ்டர் ஒரு நடன இயக்குனராக தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கினவர். இன்றைக்கி பல கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு, ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அவருமே வெல் டிசர்வ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிஆர்ஓ நிக்கில் முருகன் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் பல திரைப்படங்களுக்கு அவர் தான் பிஆர்ஓ. இந்த 6 பேருக்கு தான் 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால் இந்த விருதை இவங்க 6 பேரும் வாங்க இருக்காங்க. தேங்க்யூ.